நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை சொல்லும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே, அது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். அவன் பிளஸ்டு மேனா இருப்பானப்பா, அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குமே அப்படி சொல்றாரு. ஆனா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்வது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது. அதனால தேவன் இன்றைக்கு உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போகிறார். அல்லேலூயா. எப்பவும் சொல்லுங்க, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் தான் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு. ஒருவேளை உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும், கொடுத்துருங்க. நீங்களா முன்னாடி எனக்கு அதுல கடன் இருக்கு, இதுல கடன் இருக்கு, அந்த வட்டி கட்டணும், இந்த வட்டி கட்டணும், லாரி கடன்ல இருக்கு, வண்டி கடன்ல இருக்குன்னு என்ன பண்ணிடாதீங்க, தேவனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் அழகா சொல்றார், நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நாட்களாய் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம். நமக்கு தெரியாத வசனம் அல்ல இது. எல்லாரும் நம்மளை சொல்லக்கூடிய வசனம். நிறைய பேர் பஸ்ஸில் இல்லைன்னா காரில் எல்லாவற்றிலுமே எழுதி போட்ட வசனம் ஒரு என்னன்னா, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன எதுவுமே மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் சொன்னது தான் கட்டாயம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அதில் எந்த குறைவில்லை. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படி எழுதிட்டார். ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்லும் பொழுது நீ உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, அது தனிப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் நம்ம பார்த்துருப்போம். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானே அப்படி சொல்லியிருப்பார். யாரை சொல்லியிருப்பார்? யாக்கோபை சொல்லியிருப்பார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானே. ஏசாவும் யாக்கோபும் அப்பாட்ட போய் ஜெபம் பண்ண போகும்போது இவர் ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பார்? யாக்கோபு ஆசீர்வதிச்சிருப்பார். அப்போ அவர் சொல்லும்போது, அடே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே அப்படி சொல்லியிருப்பார். அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு நடக்கிறதா இருக்கும். ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது ஒரு மனுஷனுக்கு உண்டானது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா என்ன? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை சொல்லும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானே, அது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். அவன் பிளஸ்டு மேனா இருப்பானப்பா, அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குமே அப்படி சொல்றாரு. ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்வது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. அதனால தேவன் இன்றைக்கு உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உங்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உங்கள் நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆசீர்வாதமா மாறிட்டார். இவர் ஜெபம் அந்த ஹோல் பட்டணத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா மாறிவிட்டது. அப்ப எப்பவுமே
நான் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அதுதான் தேவன் விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது எந்த மாற்று கருத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் தருவார். ஆனால் நான் என் உடன்பிறந்தவர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, என் சமுதாயத்துக்கு, என் பட்டணத்துக்கு, என் தேசத்துக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். வெறும் நீங்க மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறாரா? அப்படி இல்லை. இயேசுனுடைய சுபாவமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான். அப்ப எந்த அளவு நீங்க உங்கள் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களோ அதைத்தான் ஆண்டவர் இங்கே ஆவரணம் சொல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தினுடைய கோட்பாடுகள் நம்ம அறிந்திருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ 3 நபர்களை நம்ம பார்க்க முடியுது. ஆபிரகாமை பார்க்கிறோம், அவர் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஈசாக்கை பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26, 29 வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அதனாலதான் நீர் எங்க தோண்டினாலும் துறவுல தண்ணீர் வருது. அடுத்த வசனத்தை அழகா சொல்றாரு பாருங்க. அவன் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். விருந்து பண்ணக்கூடிய அளவு ஒரு தேசத்துல பஞ்சம் பிழைக்க போன ஆள் இல்லையா, போய் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு என்னது விருந்து கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நல்ல வேலை கொடுக்கிறார், நல்ல சம்பளம் கொடுக்கிறார், நல்ல உயர்வை கொடுக்கிறார். உங்களால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அது மாத்திரமா? நீங்கள் யாக்கோபை படிச்சீங்கன்னா அது கூட பாருங்க. யாக்கோபு 30 ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால். யார் கேட்காரு பாருங்க, யார் கேட்கா? லாபான் மாமா கேட்காரு, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவன் மாமாவை தேடி போறான், இவன் மாமா பொண்ணை கட்ட போறான். ஆனா மாமா சொல்றாரு, இல்லப்பா உன் நிமித்தம் தான் எனக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காரு பாருங்க யாக்கோபு. அப்போ நாம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, நாம் எங்கெல்லாம் தேவனோடு இருக்கிறோமோ, தேவனை சார்ந்து இருக்கிறோமோ, நம்ம மூலமாய் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்ற, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு தெரு இருக்குன்னு, தெரு முழுவதும் எனக்கு தான் வீடு, தெரு முழுவதும் நான் தான் வாடகை விட்டுருக்காங்க, அந்த வீடு வாடகை விட்டுருக்கேன், இந்த வீடு வாடகை விட்டுருக்கேன், இந்த வீடு வாடகை, எவனுமே வீடு வாங்கக்கூடாது. அது ஆசீர்வாதம்? அதாங்க ஆசீர்வாதம்? கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ராமேட் சொல்லுங்க. தேவையான அளவு தேவன் கொடுப்பார். அப்புறம் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறோம். அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ எதுக்கு கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்காரு? எதுக்கு கை நிறைய வருமானத்தை கொடுக்குறாரு? நீ ஒரே ஆள் சாப்பிட்டு ஒரே ஆள், அப்போ எதுக்கு கர்த்தருக்கு? பிரயோஜனமே இல்லையே. அதனால தான் அவர் அந்த சொத்துக்களே பெருசாகவே எண்ணவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்மளுடைய ஜனம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஆசீர்வதிச்சிருக்காருங்க. நான் ஒரு பிளஸ்டு மேனாக இருக்கேன், கரெக்டு தான். சரி, நீ எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தா அது நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கணும்? எனக்கு தானே எல்லாம் வேணும், ஏன் சந்ததி தானே எல்லாம் வேணும். பார்க்குற இடத்துலலாம் ஐயோ இந்த டைமில் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தேன், ஆனால் இந்த ஊர் முழுவதும் இவர் தான் வளைச்சி போட்டிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. எத்தனைங்க எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தாங்க இருக்கு. என்ன பண்ணுவார்? தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வசனம் பாருங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்னா நீ செய்கிறதெல்லாம் பிளஸ்டாக இருக்கு, உன் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, உங்களால் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்? உங்களால் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். உங்களால் மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ எப்படி ஆசீர்வதிப்பார்? யாராவது ஒருத்தர் படித்தவங்களோ இல்லைன்னா வந்தவங்களோ, பரவாயில்லங்க அந்த மனுஷனால இன்றைக்கி நான் படித்தேன், அந்த மனுஷனால இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், அந்த மனுஷனால தாங்க எனக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்தையும், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நமக்கு என்ன அந்த வசனம் எப்படி பேசுது? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான்
நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அங்கே பாருங்க, பார்வோன் அந்த தேசமே அழிய போகிற ஒரு சூழ்நிலை, சொப்பனம் கண்டு கலங்கி போயிருக்கிறார். இவர் போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி பார்வோன் அப்படி மோதிரத்தையே யோசேப்பு கையில் கொடுத்துட்டாரு. யோசேப்பு ஆசீர்வாதமா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கார். கடைசியில் அப்பா பிள்ளை கூட பாருங்க எங்கே தான் போகிறாங்க, அப்பா போல காசை கொடுத்து அனுப்புகிறாரு. யார்கிட்ட போக சொல்ல அனுப்புகிறாரு? யோசேப்பிட்ட போங்கன்றார். யோசேப்பு தெரியாது, அந்த இடத்துக்கு போங்கன்னு அனுப்புகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்போ நாம் எந்த அளவு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படி இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ எந்த விதமான ஆசீர்வாதம் நம்மளை மேன்மைப்படுத்தும்? ஒரே ஒரு காரியத்தை அவங்க முன்பாக வைக்க விரும்புகிறேன். எந்த ஆசீர்வாதம் நம்மளை அந்த இதுதாங்க அப்படி சொல்லுன்னு சொன்னால் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதாங்க உண்மையான காரியம். இங்க ஆண்டவர் சொல்லும்போது நீ அநேக ஜாதிகளுக்கு அப்படின்னா அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். அதான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். வேதம் என்ன சொல்லுதுன்னா நீயோ வாங்காதிருப்பாய். ஆனால் உண்மையில் நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம எதுக்காக வாங்குறோம்? கடன் காட்டணும், ஜிஎஸ்டி காட்டணும், வரி காட்டணும். உனக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராதுன்றாரு. நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராதுன்றாரு. அதான் பிளஸ்டு மேன், அதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீர் மற்றவங்க என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, நீ ஆசீர்வாதமா, நான் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பேன். நல்ல மனுஷங்க உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த மனுஷன் அன்னைக்கு தலையிடலைன்னா அந்த விஷயம் நடக்காது. அதான் ஒரு ஆசீர்வாதம். ஒரு கடை வச்சுருந்தாருங்க, அந்த கடையில் நான் வேலை செஞ்சேங்க, அந்த கடையில் வேலை செஞ்சதுனால எனக்கு எவ்வளோ நன்மைங்க. அது பிளஸ். தேவன் நமக்கு தரும்போது நாம் எந்த விதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் ஆதியாகமம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. வாசிங்க, ஆதியாகமம் 14:22 வாசிங்க. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? ஒரு ராஜா சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்துல நீ பொருட்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணு, நம்மளாம் தான் விட்டா போதுன்னு என்ன பண்ணிடுவோம், கிடைச்சி போச்சுடா. எப்படி ஒரு இருதயம் பாருங்க ஐயா, மற்றவர்களுக்கு ஆசை. எனக்கு நீ எல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். உங்ககிட்ட ஒரு பாதரட்ச வாறு கூட எனக்கு இது தமிழ் வேதாகம் என்ன சொல்றதுன்னா ஒரு நூலு கூட வேண்டான்றாரு. இங்கேயாவது ஷரட்டன்றது, அது டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்கு? சரட்டன் போட்டிருக்கு. ஆனால் நல்ல தமிழ் வேதாகமத்தில் ஒரு நூல். நான் சோதோம் ராஜாவோட்டேருந்து ஒரு நூல் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. எந்த அளவு பாருங்களேன். ஏன்னா அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட இருந்திருக்கு ஜனங்கள்லாம் நல்ல ஜனங்கள்ப்பா, இப்படி யுத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், அந்த ஜனங்களை எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு பொருளே வேண்டாம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ ஒரு மேன்மை பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்வது நாம் ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்த பொழுது அவர் சொல்றார், உனக்கு கடன் வாங்குற சூழ்நிலையே வராதுன்னு எழுதியிருக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கடனை வாங்கி அதை பண்ணிடுவோம். கடனே இல்லாமல் இருந்தாலும் ஏதோ பிரச்சனை வந்துடும் சொல்லி எங்கன்னா போய் பேங்க்ல எங்களை போய் எதையா ஒன்று வச்சு என்ன பண்ணிடுறோம்,
நகை அதிகமான ஐயோ வீட்டில் பாதுகாக்க முடியல, அதை கொண்டு போய் எங்கே வச்சுருங்க, அதுக்கு ஏதோ லாக்கர் வச்சுருக்காங்க. எவ்வளோ தேவன் நம்மளை குறித்த எவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்படா. உன்னை பார்த்தாலே அவங்க சொல்லுவாங்க, அவன் மாமா சொல்கிறாரு, எப்பா நான் குறிப்பினால் அறிஞ்சிட்டேன், நீ தயவுசெய்து என்னை விட்டு என்ன பண்ணிடாத, அதனால தான் உனக்கு 2வது அந்த பொண்ணை கட்டி கொடுத்தேன்றாரு. ஏன்னா அவன் அவன் பிளஸ்ட் ஆகிட்டே இருக்கிறான். அவன் உரிச்சு போட்ட கிளையெல்லாம் ஆடு சாப்பிட சாப்பிட இவன் விரும்புகிற மாதிரி என்ன பண்ணுது, குட்டி போட்டு கொண்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க, உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க? எப்பவும் பாருங்க நம்ம வாங்குறத தான் குறியாகவே இருப்போம். ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்குறோமோ அதே போல் இங்கே எப்படி வாங்கலான் இருப்போம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய தரிசனத்தை மாற்றுங்க. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க, ஒரு புண்ணியமாக வந்தாருங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு புண்ணியமாக வந்தாருங்க, யாருன்னே தெரியாது, பசியோடு இருந்தேன், எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாருங்க. அந்த புண்ணியவானுடைய காரியம் பேர் தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிச்சு பெறுகிறது எதற்காக? கிறிஸ்துவர்களை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? கிறிஸ்துவனுடையவர்களை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அதனாலதான் ஆண்டவர் ஒன்று, அதனாலதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. இந்த கூடாரம் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிற சுற்றியுள்ள ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீ அநேக ஜாதிகளுக்கு, ஜாதிகள் அப்படின்னா ஜனங்கள், கடன் கொடுப்பாய். எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நம்ம கடன் வாங்குறதுல குறியா இருக்கும்ல, எங்க மாறுது பாத்தீங்களா? இவர் சொல்றாரு நீ கடன் கொடுப்பாயின்னு சொல்றாரு, நம்ம கடன் வாங்குறதுல குறியா இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் வருமானத்தில் ஆண்டவரே நான் கடன் கொடுக்கத்தக்க என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. நீங்க கொடுத்து கொண்டே இருப்பீங்க, அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உண்மையாய் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இனி நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். ஆமென். மற்றவங்க யாரா இருந்துட்டு போறாங்க, யார் வேணா இருந்துட்டு போறாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கிறவர், எனக்கு தருகிறவர் வஞ்சிக்கிற தேவன் அல்ல. அவர் தாராள பிரபு. அந்த பிரபு சொல்றாரு, ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டு வாங்கினதான் வாங்கினது. ஜிஎஸ்டியில் பிடிச்சி போயிடுவாங்க. ஐயோ அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், இதை வாங்கி போடு, அதை வாங்கி போடு, இல்லைன்னா கணக்கு காமிக்க முடியாது. எங்கேருந்து வருது இந்த ஞானம்? என்னன்னா பண்ணிட்டு போற, நான் கடன் கொடுக்கிறவனா? எனக்கு போதுமான அளவு தேவன் தந்திருக்கிறார், உணவு தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார். என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வரட்டும், அவங்கள அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியட்டும். கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டம்னா என்னன்னு தெரியட்டும். ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டம், அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இன்னும் தெரியட்டும். நீங்கள் அப்படி தெரியாமல் வளர்க்க போய் தான் அது மேலே வளர வேண்டியது. கஷ்டத்தை சொல்லுங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கஷ்டத்தை சொன்னால் நாம் கஷ்டப்பட்டு வரணுங்கிற எண்ணம். அப்போ தான் படிப்பான், அப்புறம் தான் வேலைக்கு போவான், அப்போ தான் தாய் தகப்பனை மதிப்பான். அது ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. நீ உலை வேர்வை சிந்தி, ஆதாமுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீ உன் நெத்தியில் வேர்வை எங்கே சிந்தணும். அப்போ உங்கள் பிள்ளைக்கு மட்டும் எப்படி அது நடக்காம போயிடும்? ஆதாமுக்கு மட்டும் தான் உண்டாது. உங்கள் பிள்ளை மட்டும் அப்படி ஏசியில் உட்காந்து போனால் அப்புறம் பின்னாடி அடுத்த சந்ததி கஷ்டப்படும். நீங்கள் ஒவ்வொரு சந்ததியும் கஷ்டம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த சந்ததி எப்பவுமே அந்த கஷ்டத்தை பிடிச்சி மேலே போயிட்டே இருக்கும். நாம் அந்த கஷ்டத்தை சொல்றதில்லை, நாம கஷ்டப்பட்டதையும் சொல்றதில்லை. அதனால தான் அந்த பிள்ளைகள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காம போகிறது. அதனால தான் சொல்றாரு, எசேக்கியா வாழ்க்கையில் சொல்றாரு, அவனை விட்டு அவன் பிள்ளை வாழ்க்கையை கேட்பேன். ஆகாப் ராஜா சொல்றாரு, அவனை விட்டு அவன் பிள்ளை வாழ்க்கையை கேட்பேன். அடுத்த பிள்ளை போய் தொடுறாரு ஆண்டவர். ஏன்னா அவனுக்கு கஷ்டமே தெரியல. இங்க நீங்க இந்த ஒரு பாலிசி, நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்க மாட்டான், என்னை வாங்க விட மாட்டார், நான் கடன் வாங்க மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானம் தேவன் தந்திருக்க. ஜெபிச்சு பாருங்க, குறித்த நாட்களுக்குள்ள உங்க கையின் பிரயாசம் மேன்மையா இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கொடுக்கும்போது கொடுங்க,
கொடுக்கத்தக்கனான ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் வேற எதுலையுமே கிடைக்காது. விற்கிறவனிடத்திலே ஆசீர்வாதம் தங்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியம், ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வாங்குகிறோம், அடைக்கிறோம், வேற சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கடன். 500 தரல நாளை தரேன், 1000 தரல நாளை தரேன், இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. அப்படி இருந்தால் நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதம் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். சுற்றி இருக்கிறவங்கள ஐயோ என்கிட்ட பணம் இருக்குன்னு நினச்சிருவாங்க. ஏன் நீங்களே ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். நம்மளே ஏன் நினைக்கணும்? பெரிய பெரிய ஆட்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, எங்கே பணம் கேட்டுருவாங்களோன்ட்டு எனக்கு அந்த கடன் இருக்குது இந்த கடன் இருக்குது. ஏன் நீங்களே உங்கள் வாயில் மாட்டிக்கொள்கிறீங்க? எப்பவும் சொல்லுங்கள், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் தான் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு. ஒருவேளை உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. நீங்களா முன்னாடி எனக்கு அதில் கடன் இருக்குது, இதில் கடன் இருக்குது, அந்த வட்டி கட்டணும், இந்த வட்டி கட்டணும், லாரி கடனில் இருக்குது, வண்டி கடனில் இருக்குன்னு என்ன பண்ணிடாதீங்க. தேவனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் அழகாக சொல்கிறார், நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமேன். கையில் எழுதி நிற்போமா?